ஒரு 360 கிலோமீட்டரை 5 மணி நேரம் 30 நிமிஷத்துல டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் முடியுங்க. ஒரே ஒருத்தர் இருக்கா, வேற யாரும் இல்லை. ட்ரெயின் நம்பர் 12657 சென்னை சென்ட்ரல்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போகிற அந்த மெயில் தாங்க. அந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணி பிளாக் எடுக்க போகிறோம். பேக்ரவுண்ட் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. வெகு நாட்களுக்கு பிறகு இல்லை பல மாதங்களுக்கு பிறகு சென்ட்ரல்ல இருந்து ஒரு ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மங்களூரில் இருந்து இந்த வெஸ்ட் கோஸ்ட் பண்ணியிருந்தோம் பாருங்க. அதான் நம்ம லாஸ்ட் ட்ராவல் இங்கே சென்ட்ரல் வந்தது. இதுக்கு அடுத்து நம்ம நிறையா சென்ட்ரல்லேருந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா பெங்களூர் சைடு அந்த சைடெலாம் நம்மளுக்கு மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திங்கள் புதன் வெள்ளின்னு சொல்லி இந்த வீடியோஸ்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு. எஸ், அப்படியே நம்ம மான்சூன் சீரீஸில் இருந்து அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த சென்னையிலேருந்து பெங்களூர் தான். ஆக்சுவலி முக்கியமான ரூட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யஷ்வந்த்பூரில் இருந்து மங்களூர் போகும்ல, ஹசன் சக்லேஷ்பூர் வழியாக ஒரு ரூட் இருக்குது. அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதனால் 5 மாதங்களுக்கு அந்த ரூட்டில் ட்ரெயினை சுத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்க. நாளைக்கு தான் ஒரு லாஸ்ட் ட்ரெயின் அந்த இடத்துல ரன் ஆக போகுது. அந்த லாஸ்ட் ட்ரெயினில் தான் நான் ட்ராவல் பண்ணி பிளாக் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கேங்க. ஏன்னா இதுக்கப்புறமேட்டு இந்த 5 மாதம் கழிச்சு நம்ம போய் பார்த்தோம்னா எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணி பாதி மரத்தை வெட்டி உங்களுக்கு நிலம்பூரோட கதையெல்லாம் தெரியும். ஸோ அதனால் நானும் அந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க என் கூட சேர்ந்து இந்த எக்ஸைட்டான ஜேர்னி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி மே, புதன்கிழமைங்க. ஸோ எப்போ நீங்கள் இந்த சென்னை வந்தாலும் சரி, எக்மோராக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும், எப்போதுமே பிஸியாக தாங்க இருக்கும். இன்றைக்கி அதே மாதிரி தான் பிஸியாக தான் இருக்குது. வாங்க அப்படியே அங்கே போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்முக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினுக்கு பிளாட்ஃபார்ம் அலோகேட் பண்ணிட்டாங்க. 12657 பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் தாங்க. நாம் இப்போ பிளாட்ஃபார்முக்குள்ள 6ல் வந்தாச்சு. நம்ம ட்ரெயின் ரெடியாகவே நிற்கிதுங்க. ஸோ இந்த ட்ரெயினில் தான் நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரண்ட்டில் இன்ஜினில் இருந்து அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்மளுக்கு பக்கத்து பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் இருந்து பாலக்காடு போகிற அந்த பழனி எக்ஸ்பிரஸ் சொல்லுவாங்களா, அந்த ட்ரெயின் தாங்க டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கான். ஃப்ரண்ட்டில் இருக்கும், இன்ஜின் இருக்கா, இன்ஜினுக்கு அடுத்தபடியாக ஒரு SLRD. ஸோ ஃபஸ்ட் அண்ட்ரிஸோடு செகண்ட் அண்ட்ரிஸோட க்ரௌடுங்க ரொம்பலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. எல்லாருமே சீட்டில் உட்காந்துருக்காங்க. பட் ஆனால் போக 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 வண்டி ஃபுல்லாகிடும். எந்த ஒரு லெஜண்டரியான ட்ரெயினில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு vlog எடுக்கிறோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம ட்ரெயின் பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே இன்ஜின் கிட்ட பொறுமையாக நடந்து வந்தாச்சுங்க. இந்த சென்ட்ரலை பற்றி ஒன்று சொல்லணும்னா, ட்ரெயினை வந்து எப்போ உள்ளே அதாவது இந்த ட்ரெயினோட ரேக்ஸ் வந்து உள்ளே எப்போ எடுத்துகிட்டு வருவாங்கன்னே தெரியாதுங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து 9 மணிக்கெலாம் வந்துட்டேன். அப்போ இந்த ட்ரெயினோட ரேக் இங்கே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க. சரி, எனவே நாம் இன்றைக்கி அண்ட்ரிஸோட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். டிக்கெட் ஃபேரை சொல்லிவிட்டு அப்படியே இந்த இன்ஜினில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கா இந்த ட்ரெயினோட கோச் காம்போஷன், ட்ரெயினோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு பிளாகை ஸ்டார்ட் பண்ணலாம். நாம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து KSR பெங்களூருக்கு. ஸோ இந்த ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 145ங்க. சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகிரி. ஸோ இன்னும் நிற்கிறான் பாருங்க, இன்னும் இன்ஜின் கப்பல் பண்ணல. ஒன்ஸ் லைட் ஆன் பண்ண பிறகு நான் உங்களுக்கு கோச் காம்போஷன் சொல்லிடுறேன். டைம் இப்போது 10:10 ஆகுதுங்க. நம்ம கோச்சில் லைட்ஸ் எல்லாமே ஆன் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஜின் கப்பல் பண்ணலைங்க. பண்ண பிறகு அது என்ன இன்ஜின்றதை பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 அண்ட்ரிஸோடு இருக்குது. இது நம்பர் 1, இது நம்பர் 2ங்க. அண்ட் அதே மாதிரியே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 அண்ட்ரிஸோடு ப்ளஸ் ஒரு SLRD இருக்கும். அப்போ டோட்டலாக சேர்த்திங்கன்னா 4 அண்ட்ரிஸோடு ப்ளஸ் ஒரு SLRD, டோட்டலாக 5 அண்ட்ரிஸோடு இருக்குங்க. ஸோ இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கோச்சில் தான் நாம் இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போதைக்கு 10:10 மணி நிலவரப்படி அண்ட்ரிஸோடில் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு காட்டுறேன். இதுதாங்க ஃப்ரண்ட்டில் இருக்க அண்ட்ரிஸோட க்ரௌடுங்க. போக போக தான் ஏற போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் இந்த 2 அண்ட்ரிஸோட கோச் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏசி கோச் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 டயர், அதாவது செகண்ட் ஏசி பார்த்தீங்கன்னா 2 கோச் கொடுத்துருக்காங்க, A2 அண்ட் A1. உள்ளே போயிட்டு ஏசி கோச்சோட இன்டீரியர்ஸ்லாம் காட்டலைங்க, எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும். அதனால் வெளியே இருந்து மட்டும் காட்டிட்டு பேக்கில் இருக்க அண்ட்ரிஸ் உள்ள எவ்வளோ க்ரௌட் இருக்குன்றதை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் நம்ம கோச்சுக்கு போயிடலாம். இந்த செகண்ட் ஏசி கோச் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஏசி ஒரே ஒரு கோச் கொடுத்துருக்காங்க, H1.
அதாவது உள்ளுக்குள்ள கேபின்லாம் இருக்கும்ல அந்த கோச்சுங்க. இதுக்கு அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி ஸ்டார்ட் ஆகும். தேர்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 கோச் கொடுத்துருக்காங்க. இந்த ஏசி கோச் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லீப்பர் ஸ்டார்ட் ஆகும். மொத்தமாக 7 ஸ்லீப்பர் பெட்டி இருக்குங்க. ஸ்லீப்பரில் அந்த 7 கோச் முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2 அண்டர்சோடு இருக்குது. நம்பர் 1, நம்பர் 2, அப்புறம் எஸ்எல்ஆர்டிங்க. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:15 ஆகுது. வாங்க இந்த அண்டர்சோடில் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி பேக்கில் இருக்க அண்டர்சோடு கோச் பார்த்தீங்களா எவ்வளோ ஃபுல்லாக இருந்ததுன்னு. ஏன்னா சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் பெட்டி தான் இருக்கனால லாஸ்ட்டாக இருக்க 2 அண்டர்சோடு ஃபுல்லாக தாங்க இருக்கும். பட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டிங்கன்னா ஓரளவு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து ஒரு 18 பெட்டி கடந்து இங்கே மோஸ்ட்லி வரமாட்டாங்க. எல்லாருமே பெரும்பாலானவங்க அந்த பின்னாடி கோச்சிலே உட்காந்துருவாங்க. நாம் இன்ஜின் கிட்ட இருக்க இந்த அண்டர்சோடில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கப்பல் பண்ணியாச்சு. வேப் சவுண்ட் தான் இன்றைக்கி நம்மளையே பெங்களூர் வரைக்கும் கூப்பிட்டு போக போகிறாங்க. இன்னைக்கு நம்மளைய புல் பண்ணி கூட்டு போறது கிருஷ்ணராஜபுரம் வேப் 7. சரி மக்களே, சென்னையை விட்டு புறப்பட வேண்டியிருக்கான டைம் வந்தாச்சுங்க. 10:50க்கு நம்மளோட வண்டி எடுக்க போறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா வெறும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அதனால ட்ரெயினுக்குள்ள போய் உக்காந்துடலாம். சேனல் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க. டைம் இப்போது ஷார்ப்பாக 10:50 ஆகுதுங்க. சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தே டிபாச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். எந்த ஒரு டிலே இல்லை, ஆன் டைம்க்கு எடுத்துட்டாங்க. ட்ரெயின் நம்பர் 12657 சென்னை டு பெங்களூர் மெயில் 10:50க்கு சென்னை சென்ட்ரலில் எடுத்தாங்கன்னா மறுநாள் காலைல 4:30க்கெல்லாம் நாம் பெங்களூர் ரீச் ஆகிடலாங்க. அதாவது 5 மணி நேரம் 30 நிமிஷத்தில் போய் ரீச் ஆக போகிறோம். ஸோ இந்த ட்ராவலோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 360 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த ரயில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 ஸ்டாப்பில் தான் நிப்பாட்டுவாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, தென் பங்கார்பேட்டைங்க. 4 ஸ்டாப்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட், அதுக்கப்புறமேட்டு நம்ம கேஎஸ்ஆர் தான். ஸோ நீங்கள் வந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது கண்ணை மூடி தூங்கினீங்கன்னா போதும், அதுக்குள்ளே கண்ணை திறந்து பார்த்தா உங்களுக்கு பெங்களூர் வந்து ரீச் ஆகிடுங்க. இந்த அளவுக்கு இது ஒரு ஸ்லீப் கில்லர் ட்ரெயினுங்க. ரொம்பவே வேகமாக அடுத்தடுத்த ஸ்டாப்ஸ் எல்லாமே வந்துடும். இந்த ஒரு ஜர்னியில் நம்ம வந்து என் டு என் ட்ராவல் பண்ண போகிறோம். 5 ஸ்டாப்ஸும் நம்ம கவர் பண்ணி எடுக்கலாங்க. ஏன்னா அண்டர்சோடு தானே, பெருசாக தூங்குற மாதிரி இல்லை. ஃப்ரண்ட்டில் இருக்க அண்டர்சோடு கோச்சோட க்ரௌட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாம் இப்போ இந்த பெரம்பூர் ஸ்டேஷனை ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணுறோங்க. எப்போதுமே நீங்கள் இந்த சென்ட்ரல்லேருந்து ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டேஷன் உருட்டுன்னு உருட்டிகிட்டே தான் போவாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வண்டி ஒரு பிக்கப்பே எடுக்குங்க, பயங்கரமாக இருக்கும். அது வரைக்கும் இப்படி தான் வண்டி ஸ்லோவாக ஓட்டிகிட்டு இருப்பாங்க.
ஒரு 10 நிமிடம் டிலேயோட 11:55க்கு அரக்கோணம் ஜங்ஷன் அரைவ் ஆகியிருக்கோங்க. ஸோ நம்ம ட்ரெயினில் அரக்கோணத்தில் ஏறுற க்ரௌடு. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் அரக்கோணத்தில் ட்ராவல் பண்ணணும்னா தாராளமாக ஃப்ரண்ட்டுக்கு வந்துடுங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்குங்க. அப்படியே நம்ம ட்ரெயினோட ரேக் ஷேரிங் சொல்லிடலாம். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு கேஎஸ்ஆர் பெங்களூர். தென் கேஎஸ்ஆர் பெங்களூர் போன பிறகு டெல்லி கூட இந்த ட்ரெயின் ரேக் ஷேரிங் பண்ணுங்க, அதாவது கர்நாடகா எக்ஸ்பிரஸ். ஸோ அதனால தான் இந்த ஒரு ட்ரெயினுக்கு பேண்ட்ரி கார்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ இது ஆப்ரேஷனில் கிடையாது. டெல்லி போகும்போது அது ஒர்க் ஆகும். டைம் இப்போ 11:57 ஆகுதுங்க. அரக்கோணம் ஜங்ஷனில் இருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா காட்பாடி தாங்க. இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா காட்பாடின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குங்க. 60 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நான் ஸ்டாப் ரனில் தான் போவோம். இந்த இடத்துல நம்ம ட்ரெயின் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்றதா பார்க்கலாங்க. ஸோ நம்ம கோச் பார்த்தீங்கன்னா இன்னும் எம்டியாக தாங்க இருக்குது. தாராளமாக நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் ரிசோர்ட்டில். ஒரு 10 நிமிடம் டிலேயோட காட்பாடி ஜங்ஷன் தாங்க அரைவே இருக்கும். இதுதான் காட்பாடியில் ஏறுற க்ரௌடு. ரொம்பவே கம்மி தான். ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 12:43 ஆகுதுங்க. இந்த அரக்கோணம்ல இருந்து காட்பாடி வரும்போது 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் போன ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 110 தாங்க. மேபி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காட்பாடியிலேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை இந்த செக்ஷனில் கண்டிப்பாக 130 இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்னல் கொடுத்தாச்சுங்க, க்ரீனும் காட்டிட்டாங்க. அவ்வளோதான், இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை தான். 84 கிலோமீட்டர் ஒரு லாங் ரன் தாங்க. இடையில எங்கேயுமே வண்டி நிற்காது. 84 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஸ்ட்ரெச்சிலே பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் ஹையஸ்ட் டிஸ்டன்ஸ். காட்பாடி ஜங்ஷனில் இருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. இந்த ட்ரெயினை வந்து எல்லாருமே ஸ்லீப் கில்லர்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்குது. ஸோ நம்ம சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா காட்பாடி ஒரு 130 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஆனால் வண்டியை எடுத்ததே தெரிலங்க. ஏதோ இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வண்டி எடுத்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 130 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ட்ரெயினோட கம்ஃபர்ட்டும் செம்மையாக இருக்குங்க. 130 கிலோமீட்டர்னு சொன்னோடனே எனக்கு இந்த வேளாங்கண்ணி தான் ஞாபகம் வருது. திருச்சியிலேருந்து நம்ம வேளாங்கண்ணிலாம் போகும்போது எப்படா இந்த வேளாங்கண்ணி வரும் அப்படின்னு இருக்கும். பட் இங்கே 130 வந்ததே தெரியலங்க. அந்த அளவு ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ட்ரெயின்லேயே இன்றைக்கி பெருசாக க்ரௌடு இல்லை. நான் கூட அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து ரொம்ப ஜாம் பேக்ட் ஆகி மாட்டிப்போன்னு நினச்சேன். பட் ஜாலியாக போயிட்டுருக்குங்க.
காட்பாடி ஜங்ஷனுக்கு அடுத்து நம்ம அன்ரிசர்வ்டு கோச்சில் இருக்க க்ரௌட்ஸ். ரொம்பவே காலியாக இருக்குது. டைம் இப்போது 1:50 ஆகுதுங்க. ஆன் டைமுக்கு ஜோலார்பேட்டை ஜங்ஷன் தான் அரைவாயிருக்கும். மேக்ஸிமம் பேசஞ்சர்ஸ் இங்கே ஏரில் டீபோர்டு தான் ஆகுறாங்க. வண்டி இன்னமும் ஃப்ரீயாக தாங்க இருக்குது. என்னோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 130 போலங்க. 110, 115 வரைக்கும் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சில் நம்மளை கொண்டு வந்தது. மேபி இதுக்கப்புறமேட்டு பார்க்கலாம் 130 போகுதா இல்லையான்றது. இங்கேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பங்கார்பேட்டு தாங்க.
இதே நம்ம ட்ராவலோட 3வது ஸ்டாப். மொத்தமே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாப் தான். 3 ஸ்டாப் கவர் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து 4வது ஸ்டாப் ஆனால் பங்கார்பேட் அண்ட் 5வது பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுங்க. டைம் இப்போது அதிகாலை 1:55 ஆகுது. ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. ஸோ இப்போ வந்து அப்படியே நம்ம கோச்சில் இருக்க க்ரௌடு பாருங்கள். ஒரு 40 நிமிஷம் டிலேயோட பங்கார்பேட் ஜங்ஷன் தாங்க அரைவ் ஆயிருக்கும். இதுதான் நம்ம ட்ராவலோடைய 4th ஸ்டாப்புங்க. ஸோ டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுதுங்க. போர்டிங் யாருமே இல்லை, டீபோர்டிங் தான் இருக்காங்க இங்கே. இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் தாங்க. ஒரு 66 கிலோமீட்டர் இருக்குது, அவ்வளோதான். இந்த ஜர்னியில் நம்ம கவர் பண்ணணும்னு நினச்சா அந்த 4 ஏரியாவை, அந்த 4 ஸ்டாப்பையும் நம்ம சூப்பராகவே கவர் பண்ணியாச்சுங்க. அரக்கோணம், காட்பாடி, ஜோலார்பேட்டை, பங்கார்பேட் 4 ஸ்டாப்பையுமே செம்மையாக எடுத்தாச்சு தூங்காமல். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும். இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 4:30க்கு நம்ம கேஜார் பெங்களூர் போய் ரீச் ஆகிடலாம். நம்ம ஜேர்னியோட லாஸ்ட் ஸ்டாப்பான பெங்களூர் கண்டோன்மெண்ட் தாங்க.
ட்ரெயினே காலி தான். இங்கே இன்னும் ரொம்பவே காலி ஆயிடுச்சு. நிறைய பேசஞ்சர்ஸ் டீபோர்டிங் ஆகிட்டாங்க. ஃபைனலாக வந்து சேர வேண்டிய கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு விடிய காலையில் 4:53க்கெலாம் வந்து ரீச் ஆயாச்சு. வெறும் 145 ரூபாய்க்கு நம்ம டிக்கெட் எடுத்து சென்னையில் இருந்து பெங்களூருக்கு சூப்பராக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்துட்டோங்க. உண்மையிலே நான் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ரொம்பவே பயந்துட்டே இருந்தேன், அன்ரிசர்வ்டு செம்ம க்ரௌடாக வந்துடும். ஏன்னா நம்ம ஸ்லீப்பரில் கூட டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிடலாம் தக்கல்ல. ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஸ்லீப்பரில் டிக்கெட் புக் பண்ணால் நம்ம தூங்கிடுவாங்க. இந்த ட்ரெயினை தூங்காமல் விளாக் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அதற்கேற்ற மாதிரி இன்னைக்கு அதுக்காகவே நான் அண்டர்சோல்ல டிக்கெட்டை எடுத்தேன். தூங்கவே இல்லைங்க. ட்ராவலில் எண்ட் டு எண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே முழிச்சிருந்து உங்களுக்கு இந்த 5 ஸ்டாப்பையுமே சூப்பராக காட்டியிருக்கேங்க. ரொம்பவே ஒரு மன திருப்தியாக இருக்குது. நிறைய கிராசிங் எடுத்திருக்கேன், அதான் இதில் ரொம்பவே ஹைலைட்டு. ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அண்டர்சோல்டு கோச்சில் வந்து ட்ராவல் பண்ணிவிடுங்க. பேக்கில் போனீங்கன்னா ரொம்பவே டிமாண்டாக தாங்க இருக்கும், கூட்டம் அதிகமாக தாங்க இருக்கும். இங்கேருந்து நம்ம இன்னொரு சூப்பரான ஒரு ட்ரெயின் vlog எடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களே ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய், see you.